தீபகற்ப மலேசியாவில் மின்சார கட்டண சீராய்வுகளுக்காக அரசாங்கம் தானியங்கி எரிபொருள் சரி செய்தல் ஆட்டோமேட்டிக் ஃபியூல் அட்ஜஸ்ட்மெண்ட் AFA வழிமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கு முன்னர் 6 மாதங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்பட்ட இருப்புச் செலவு பரிமாற்ற முறையை இது மாற்றியமைக்கிறது. புதிய AFA முறை உலகளாவிய எரிபொருள் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப மாதாந்திர மிகவும் வெளிப்படையான கட்டண சரி செய்தல்களை அனுமதிக்கிறது. துணை பிரதமரும் எரிசக்தி உருமாற்ற அமைச்சருமான டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறுகையில், மாதத்திற்கு 600 கிலோ வாட்டிற்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் உள்நாட்டு பயணீட்டாளர்கள் இந்த சரி செய்தலிலிருந்து விலக்கு பெறுவார்கள். ஆனால் அதிக மின்சாரம் பயன்படுத்தும் பயணீட்டாளர்கள் உண்மையான எரிபொருள் பயன்பாட்டின் அடிப்படையில் கட்டணம் செலுத்த வேண்டும். ஆகஸ்ட் மாதத்திற்கு எரிபொருள் விலைகள் குறைந்துள்ளதால் 1 கிலோ வாட்டிற்கு 1 ரிங்கிட் 54 சென்ட் தள்ளுபடி வழங்கப்படும். புதிய கட்டண அமைப்பு துறை அடிப்படையிலான வகைப்படுத்தலிலிருந்து மின் அழுத்த வோல்டேஜ் அடிப்படையிலான வகைப்படுத்தலுக்கு மாறுகிறது. இது அதிக மின்சாரம் பயன்படுத்தும் நிறுவனங்களை சூரிய சக்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்தி செலவுகளை கட்டுப்படுத்தவும் ஊக்குவிக்கும். இந்த முறையானது வெளிப்படைத்தன்மை, நியாயமான செலவு பங்கீடு, உள்நாட்டு பயணீட்டாளர்கள் மீது குறைந்தபட்ச பாதிப்பு மட்டுமே ஏற்படுவதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. எரிசக்தி திறன், கட்டமைப்பு வசதிகள், சில்லறை வர்த்தக கூறுகள் உட்பட தெளிவாக வரையறுக்கப்பட்ட கட்டணங்களை இது கொண்டுள்ளது. திருத்தப்பட்ட கட்டண அட்டவணை ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.